சூரியனின் வாக்கை தலையில் கொண்டு யாக்ஞவல்க்யர் பூமியின் ஆடை போல் இருக்கும் சமுத்திரனிடம் சென்றார். அதன் நடுவில் அதிக ஜுவாலா மாலைகளுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் படப்பாக்னியை கண்டார். பலவாறாக துதித்தார். தாம் சூரிய பகவானால் அனுப்பப்பட்டு வந்த வரலாற்றை தெரிவித்தார். சூரிய பகவானுடைய குதிரைகளை தந்தருளுமாறு கேட்டுக்கொண்டார். உடனே படப்பாக்னி பெருமகிழ்வுற்று மிக்க தேஜஸ் வாய்ந்தவையும் வேகம் உள்ளவையும் அஸ்வினி தேவர்களுக்கு சகோதர முறையினை உடையவையும் தன்னிடம் வைக்கப்பட்டவையுமான அந்த குதிரைகளை சானந்தரிடம் கொடுத்தது. அக்குதிரைகளை பெற்ற சானந்தர் பேரானந்தமுற்று குதிரைகளுடன் சூரிய பகவானை அடைந்து வணங்கி நின்றார். சூரிய பகவான் ஆச்சரிய கடலில் மூழ்கியவராய் மகிழ்ந்தார். சானந்தரால் கொண்டு வரப்பட்ட உத்தமமான குதிரைகளுக்கு பொருந்திய ஒரு ரதத்தை உண்டு பண்ணினார். அக்குதிரைகளை அந்த ரதத்தில் பூட்டினார். சுனந்தையின் புத்திரராகிய சானந்தரை அதில் அமர்த்தினார். 2 சூரியர்கள் சஞ்சாரம் பண்ணுகிறார்களோ என தேவர்களும் மகரிஷிகளும் ஆச்சரியப்படுமாறும் ஒவ்வொரு நாளும் சூரிய கதியை தடுக்கும் மந்தேக என்ற கணம் பரமாத்மாவால் சூரியனுக்கு சகாயமாக சொல்லுதல் பொருட்டு வேறு ஒரு சூரியனும் படைக்கப்பட்டுள்ளனவோ என்று நினைத்து அஞ்சுமாறும் சமான வேகத்துடன் தமது ரதத்துடன் தொடர்ந்து வருமாறும் கூறினார். அயாத்தயாமான யஜுர்வேதத்தையும் மற்றும் உள்ள ரகசியங்களையும் உலகத்தில் பிரசித்தியாகாத பல ரகசிய தோத்திரங்களையும் மந்திரங்களையும் சானந்தருக்கு சிறிதும் குறைவின்றி உபதேசித்தார் சூரிய பகவான். தொடர்வது யாக்ஞவல்க்யர் பூவுலகு